கல்யாண மாலையில் யூஎஸ் டெக்ஸஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிற யுவராணி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் கவரநாயுடு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க சார். சரிங்க. பொண்ணு பிஇ எம்எஸ் படிச்சிருக்கா. சரி. டெக்ஸாஸில் வந்து டிசைன் சர்டிஃபைங் இன்ஜினியர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஓகே. நாங்கள் வந்து பிஇ அல்லது பிடெக் படித்த மாப்பிள்ளை. சரி. இன்னண்டாரும் கோயம்புத்தூர் இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்க்குறோம். சரி. வேலை எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. இல்லை யூஎஸில் இருந்தாலும் சரி, இல்லை இந்தியாவில் இருந்தாலும் சரி. ஸோ ஆப்ஷனல் தான் அது. அந்த மாதிரி தாங்க. ஆமாம். அப்புறம் நல்ல குணமான பொண்ணுங்க. வெரி குட். பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குற ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. எங்கள் பொண்ணு வந்து அன்பான, அடக்கமான, அறிவுள்ள பெண்ணு. சரி. அவள் வந்து நல்லா சமைப்பா. பெரியவங்களை நல்லா மதிப்பாங்க. சரி. எங்கள் மாமனார் 100 இயர்ஸ் இருந்தார், மாமியார் 98 இயர்ஸ் இருந்தாங்க. அவங்கள ரொம்ப நல்ல விதமாக எங்கள் பையனும் பொண்ணும் பார்த்துக்கிட்டாங்க. பாசமான பேத்தி. அது பாசமான பேத்தி. அதே மாதிரி போகிற இடத்துலையும் எல்லாத்தையும் மதித்து மரியாதை கொடுத்து நடந்துக்குவா. வெரி குட். அவளை வந்து நல்லா வச்சுக்கக்கூடிய, அரவணைப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை இருந்தால் போதுங்க. அதே மாதிரி கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை நம்பி வந்து பங்கேற்றதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். BR யுவராணி, பதிவெண் 600898, வயது 24, BEMS முடித்தவர், டிசைன் சர்டிஃபையிங் என்ஜினியராக டெக்சாஸில் யூஎஸில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியிலுள்ளவரனை எதிர்பார்க்கிறார். யுவராணி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கிரீஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 39, MBA ஃபினான்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. கிரீஷ் எதிர்பார்க்கிற மாதிரி அழகான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஆறுமுகம் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, BE பண்ணியிருக்கிறாரு. சென்னை MNCயில் சிஸ்டம் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. ஆறுமுகம் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ராஜேஷ் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். ராஜேஷ் பையன். சரிங்க. அவருக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். சரி. ஒரு மணமகள் வேணும்ன்ட்டு. சரி. பிராமின்ஸ் தான். சரி. நாங்கள் எதிர்பார்க்க நல்ல பெண்ணாக வேணும். நல்ல பெண்ணாக வேணும். ஓகே, சொல்லுங்கம்மா. எங்களுக்கு வந்துட்டு குடும்ப பாங்கான ஒரு நல்ல மகள் வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எனக்கு வந்து 2 தம்பி இருக்காங்க. இவன் மூத்த தம்பி, எனக்கு கீழே இன்னொருத்தர் இருக்கான். ஓகே. வரக்கூடிய பெண் வந்துட்டு குடும்பத்தை அனுசரித்து என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் சரி எல்லாமே ஒத்துமையாக இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வெரி குட். ராஜேஷ் என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நான் பிகாம் பண்ணியிருக்கேங்க சார். ஓகே. ITI 2-வீலர் மெக்கானிசம் அதுவும் படிச்சிருக்கேங்க சார். ஓகே. இப்போ நாங்கள் வந்து டிரைவர் இது இன்ஸ்டியூட் மாதிரி ஆரம்பிக்க போகிறோம். ஓகே. ஆக்டிங் இன்ஸ்டியூட் மட்டும் யார் யாருக்கு ரெக்கமெண்ட் இருக்குதோ அங்கே போய் அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அது டெய்லி பேசிஸ்லயோ இல்லை மந்த்லி பேசிஸ்லயோ நீங்கள் ஆள் அமைச்சிருவீங்க. அவர் பேசிக்ஸ்க்கோ போய் பண்ணி தருவாங்க. ஓஹோ, ரைட். செக்யூரிட்டி சர்வீஸ் மாதிரி டிரைவர் சர்வீஸ். ஆமாம் சார். நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல பெண், மகளாக வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு நல்ல பெண் கல்யாண மாலை மூலமாக நிச்சயமாக வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஆர் ராஜேஷ், பதிவெண் 551575, வயது 30, BCom முடித்தவர், கோவையில் சொந்த தொழில் செய்பவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். ராஜேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் லிடியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். BSc DEd பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் டீச்சராக ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர், க்ளீன் ஹேபிட்ஸ் உள்ளவர், தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. லிடியா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அனுஷா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, MA MPhil BEd முடிச்சிருக்கிறாங்க. சென்னையில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண் பார்வை சற்று குறைவானவர், நல்ல படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர், தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. அனுஷாவுக்கு மிகச்சிறந்த இல்வாழ்க்கை அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் புருஷோத்தமன் அலையஸ் ராஜன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, BTech பண்ணியிருக்கிறாரு. சென்னை MNCயில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. புருஷோத்தமன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை படப்பிடிப்பு நிகழ்வுகள் பற்றி அறிய, கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17.
ஃபோன் 24341300, 24341400. டோல் ஃப்ரீ நம்பர் 180030003700. இன்றைய சமூகம் நன்றி பாராட்டுகிறதா, நன்றி மறந்து விட்டதா? சொல்வேந்தர் சுகிசிவம் தலைமையில் வித்தியாசமான துறையைச் சேர்ந்தவர்கள் பேச்சாளர்களாக பங்கேற்கும் கோவை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. இந்த நன்றி மறந்து விட்டதுன்னு அவங்க சொன்ன அவ்வளவு சார்ஜுக்கும் பதில் சொல்றதுக்காக நன்றி பாராட்டுகிறது என்பதை சொல்வதற்கு திருமதி சௌமியா அவர்கள் வருகிறார்கள். அவங்க துபாயிலேருந்து இதுக்காகவே வந்திருக்கிறாங்க. கோவமா பேசினாலே கொஞ்சம் பேசுற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட கோயம்புத்தூரை சேர்ந்த மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அதாவது இங்க இருக்கிற புருஷ பொண்டாட்டிலாம் அதிர்ஷ்டசாலி. ஏன்னா கோவமா பேசினா கூட கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்குமா. 1.5 லட்சம் கல்யாணம்னா சும்மாவா? அப்படிப்பட்ட 2 பேரோட வாழ்க்கை விளக்கை ஏற்றி வைக்கிற மகத்தான பணியை செய்கிற கல்யாண மாலையே விளக்கு ஏற்ற வர சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி, விழா அமைச்சு கொடுத்தவங்களுக்கு நன்றி, விளம்பரதாரர்களுக்கு நன்றின்னு ஆரம்ப விழாவில் சொல்கிறதோடு இல்லாமல் எண்டு கார்லேயும் போடுவாங்க. அப்படிப்பட்ட கல்யாண மாலை மேடையிலேயே ஏறி நீங்கள் நன்றி இல்லைன்னு சொல்ல வந்துட்டீங்க. சரி, அதை விடுங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி சன் டிவியில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் திரும்ப சில வாசகங்களை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாசகங்கள் மட்டும்தான் இருக்கும், அதில் எந்த பின்னணி குரலுமே இருக்காது. அது என்ன தெரியுமா? இன்று சன் டிவி தனது 20வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. சினிமா நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் என அத்துணை பேருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றின்னு வார்த்தைகள் மட்டும் இருக்கும், குரலே இருக்காது. நன்றியை சொல்கிறதுக்கு சத்தம் கூட தேவைக்கூட கிடையாது, மௌனமே போதும் அப்படிங்கிற சூட்சமத்தை தெரிஞ்ச சன் டிவியில் பேச வந்துட்டு, சன் டிவிலேருந்தே பேச வந்துட்டு, சண்முகம் சார் இது செல்லாது அவருக்கு சிக்கல் உண்டாக்குறீங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட சென்சேஷன் ஏஆர் ரஹ்மான். இந்திய திரைப்பட வரலாற்றிலேயே முதல் முறையாக 1 ஆஸ்கார் விருது இல்லைங்க, 2 ஆஸ்கார் விருது வாங்கிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய இளமை காலத்திலிருந்து என்னுடன் இருந்து என்னுடைய இந்த வெற்றிக்கு வித்திட்ட என்னுடைய தாய்க்கு நான் இதை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் கிடையாது, வெளிநாட்டு மண்ணில் போய் நின்றுக்கிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லி, எனக்குள் இருந்து என்னை இசைத்தானே என் இறைவன் அவனுக்கு நன்றி, என் தமிழுக்கு நன்றி, தமிழ்நாட்டுக்கு நன்றின்னு தனித்தனியாலாம் சொல்லலை, ஒரே வார்த்தையிலே சொன்ன இசை புயலோட மனசாட்சி இன்னைக்கு இருக்கிற இத்தனை இளைஞர்களுடைய நன்றி உணர்ச்சிக்கு ஒரு அத்தாட்சி இல்லையா? நடுவர் அவர்களே, 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தலைப்பில் நீங்கள் எந்த பக்கமாக இருந்து பேச வந்திருப்பீங்கன்னு கேட்டால் நான் கண்டிப்பாக அந்த பக்கத்துலேருந்து தாங்க பேச வந்திருப்பேன். சரி, என்னைக்கு திருமணமாகி இந்த கோவை மாநகருக்கு நான் வந்தேனோ அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், நன்றி என்ற ஒன்று குழி தோண்டி புதைக்கப்படவில்லை, அது விதைகளாக விதைக்கப்பட்டு இன்னைக்கு விருச்சங்களாக வேரூன்றி இருக்குங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதே நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தாங்க. நன்றியும் விருந்தோம்பலும் நம்ம ஊரோட கலாச்சாரம். இந்த ஊர்லேயே வந்து நன்றி இல்லைன்னு நீங்கள் 3 பேர் பேச வந்துட்டீங்க. ஆமாங்க, என்னோட கணவர் சுமாராக படிச்சுட்டு இருந்த ஒரு காலம். எது சுமாராக படிச்சுட்டு இருந்த காலம், சூப்பராலாம் இல்லை, சுமாரா. அப்போது இந்த ஊருக்கு மாற்றுதலாகி வந்தப்போ என் கணவருக்கு கிடைத்த ஒரு நட்பு அவரை நல்லா படிக்க வச்சு இதே ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் GCTயில் டோட்டோனில் BE கிடச்சிது அவருக்கு. படித்து முடிச்சுட்டு 3 வருஷம் துபாயில் போய் சூப்பராக வேலை பார்த்தார். அவருக்கு உதவி பண்ண நண்பர் வேலை எதுவும் சரியாக அமையாமல் பாம்பேயில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அப்போ என் கணவர் ஒரே ஒரு ஃபோன் அவருக்கு போட்டு, டே மச்சான், நீ இந்த கோர்ஸ் படித்தா உனக்கு நல்ல ஓப்பனிங் இருக்குது, என்னோட கம்பெனிலே உனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவரும் அங்கே வந்தார். இன்றைக்கி இன்டீரியர் பாலைவனத்தில் அவர் மனைவி குழந்தையோட சோலைவனமாக அவரோட வாழ்க்கை இருந்துகிட்ருக்கு. அவரோட திருமண பத்திரிகை எங்ககிட்ட கொடுத்தாரு. அதில் ஒரே ஒரு வரி இருந்தது பாருங்கள், என்ன தெரியுங்களா? என் நினைவில் என்றென்றும் நிற்கும் நண்பர்கள் திரு விமல் மற்றும் சௌமியான எங்களோட பேரை போட்டது. அதை பார்த்தப்போ எனக்கு திணை துணை அளவு நன்றி செய்யணும், பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவர்னு நான் பாட புத்தகத்தில் படித்த போலாம் எனக்கு பதியலைங்க. அந்த வார்த்தையை பார்த்த உடனே அப்படியே பச்சுன்னு பதிஞ்சுது. அப்படி இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள். நீங்கள்லாம் என்ன பேச வந்துட்டீங்க? ஆமாங்க, நம்ம வீடுகளில் எடுத்துக்கோங்களேன், காலையில் 6 மணிக்கு சுட சுட காஃபி, 8 மணிக்கு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி,
11 மணிக்கு இஞ்சி தட்டி போட்டால் தான் டீ, 1 மணிக்கு மாம்பழத்தோடு மதியான சாப்பாடு. இப்படி பார்த்து பார்த்து கொடுக்குற பாட்டியை தாத்தா பாதி நாள் பார்த்தே இருக்க மாட்டார். ஏனுங்க காரம் சரியாக இருக்குங்களா? ஏனுங்க உப்பு சரியாக இருக்குங்களா? ஒட்டு மொத்த ஒரே இடையில அந்த ஊஹூலே முடிஞ்சிடும். நான்லாம் சுமாராக தான் சமைப்பேன் நடுவர்களே. அப்படியா? ஆனால் என்னைக்கோ நான் செய்கிற இட்லி தோசைக்கே என்னோட கணவர் வந்து நன்றி நன்றி நன்றின்னு 3 நாள் தடவை சொல்லிடுவார். பரிசெல்லாம் வாங்கி கொடுப்பாரா? கொடுப்பாரு. போதா குறைக்க எங்கள் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி இப்படிப்பட்ட மருமகளை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களே நன்றி நன்றின்னு வேற சொல்லுவார். நீங்கள் சுமாராக சமைச்சதுக்கே அவர் இவ்வளோ சந்தோஷப்படுறாரு. நீங்கள் சமைக்கிறத நிறுத்திடுங்க, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நிறைய நன்றி சொல்லுவார். நன்றி நன்றி நன்றி. நான் வந்து டிவியை பார்த்துட்டு ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாள் திருமதி செல்வத்தில் அர்ச்சனா கட்டியிருக்கிற அரக்கு கலர் புடவைக்கு சந்தன கலர் பார்டர் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டேன். அடுத்த பிறந்த நாளைக்கு அதை பரிசா கொண்டு வந்து கொடுக்குறாரு. என்னோட பிறந்த நாளைக்கான்னு கேட்காதீங்க, அவரோட பிறந்த நாளைக்கு. என்னன்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை, நீ அன்னைக்கு நீ அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சல அதுக்கு தான் இது அப்படிங்கிறாரு. சுமாராக செஞ்சதுக்கு. அப்போ ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஐயா இந்த நாள் இனிய நாள் வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு காவி கலரில் சட்டை போட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் புடவை அது இது வேணுங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்பனுங்க. ஆனால் ஐயாவை பார்த்துட்டு அந்த காவியோட நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி கேட்டாருன்னா அப்புறம் என்னோட வாழ்க்கை என்னங்க வருது? உங்களுக்கு தெரியாதுமா, காவி உடைக்கு இருக்கிற மார்க்கெட்டு வேற எதுக்கும் கிடையாது. அதனால அவர் சீக்கிரமா போட சொல்லுங்க. என்னைக்கோ ஒரு ஆசிரியர் தனக்கு செஞ்ச உதவிக்கு அவர்கிட்டயே படிச்சு 4 மாணவர்கள் சேர்ந்து 2 அடுக்கு மாடி வீட்டையே கட்டி கொடுத்தாங்க. நானும் வாத்தியாரா இருந்திருக்கலாம். இன்றைய சமூகம் நன்றி பாராட்டும் சமூகம். கலகலப்பாய் தொடர்கிறார் திருமதி சௌமியா. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் அரவிந்த் ராம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் தமிழ் விஸ்வகர்மாங்க. சரிங்க. அதே விஸ்வகர்மா கோத்திரத்திலே பார்க்குறோம் நாங்கள் பொண்ணு. எனக்கு 2 சன்னுங்க. இவர் மூத்த சன்னுக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சரி. அவர் எம்டெக் மெட்டலர்ஜி முடிச்சுட்டு ஐஎஸ்ஆர்ஓவில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறாரு. எங்களுக்கு நல்ல குடும்ப பாங்கான பொண்ணு. போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கணுங்க. சரி. பிஹெச்டி படிச்சிருந்தாலும் பரவாயில்லை. சரி. என்னம்மா மருமகள் எப்படி வேணும் உங்களுக்கு? ரொம்ப நல்ல குணமான பையன். சரி. எந்த கெட்ட பழக்கமும் எதுவுமே கிடையாது. அதோட ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. ஓகே. ஒரு குறிக்கோளோட வாழ்கிறவங்க இதான் படிக்கணும், இந்த வேலைக்கு தான் போகணுங்கிற எண்ணம் உள்ளவங்க. சரி. அவனுக்கு ஒரு நல்ல மனைவி, அவனோட குணத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல குணமான அழகான மனைவி வேணுங்க. சரி. அந்த பையனோட பிஹெச்டி படிக்கிறதுக்கு இந்த பொண்ணு சப்போர்ட்டாக இருக்கணுங்க. கேட்குற மாதிரி என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ, என்ன மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி மருமகளை உங்களுக்கு அமைவாங்க. அரவிந்தராமுக்கு எல்லா விதத்துலேயும் அது உபயோகமாக இருக்கிற நல்ல பெண், அந்த பெண் மனைவியை அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பி அரவிந்த்ராம், பதிவேன் 582949, வயது 30, எம்டெக் முடித்தவர், சயின்டிஸ்டாக பெங்களூரில் இஸ்ரோவில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். அரவிந்த்ராம் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சுமதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூர் எம்என்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சுமதி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மேகலா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. சென்னை எம்என்சியில் சீனியர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. மேகலா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் சங்கீதா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சார் நான் ஏசி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். சரி. எனக்கு வந்து 3 பொண்ணு சார். சரி. பெரிய பொண்ணு சங்கீதா. ஓகே. எம்காம் படிச்சிருக்கா சார். ஓகே. வரணும் தேடிட்டு இருக்கிறோம். நல்லது. எனக்கு வர்ற ஒரு மாப்பிள்ளை நல்ல குணம் படைச்சவராக இருக்கணும். சரி. அதே நேரத்தில் குடும்பத்தை அனுசரித்து போகிறவராகவும். சரி. பிஜி படிச்சுட்டு நல்ல பர்சனல் வேலையில் இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் சார். வெரி குட். கம்யூனிட்டி வந்து அருந்ததியர் சார். சரி. கேஸ்ட் ஒரு ஃபீலிங் இல்லை சார். நம்ம எது வேணாலும் நல்லா வரணும் அமைஞ்சா சரி
அதுவே எனக்கு போதும் சார். சொல்லுங்கம்மா நீங்கள். நல்ல ஒரு வேலையில் இருக்கிறவங்களா இருக்கணுங்க. சரிம்மா. அப்புறம் நல்ல குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நல்லவங்களா இருக்கணும். கட்டாயமாக அதே மாதிரி அமைவாங்க. சங்கீதா? நான் எம்காம் முடிச்சிருக்கேன் சார். இப்போ பிஎட் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபேமிலி, நல்லா அண்டர்ஸ்டாண்டபிள் பர்சன் இருந்தால் போதும். வெரி குட். ஸோ அட்ஜஸ்டிவ் தான் எல்லாமே லைஃப்பில். வெரி குட். சங்கீதா நினைக்கிற மாதிரி, சங்கீதா கேட்குற மாதிரி, சங்கீதா ஆசைப்படுற மாதிரி ஒரு நல்ல பையன் அவங்களுக்கு சிறந்த கணவனாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். கே சங்கீதா, பதிவேன் 477618, வயது 28, எம்காம் முடித்தவர், அக்கௌண்டன்டாக கோவையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். சங்கீதா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஹரிஷ் ஸ்ரீவத்ஸ், இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 37, பிஎஸ்சி மற்றும் எம்சிஏ பண்ணியிருக்கிறாரு. பெங்களூர் எம்என்சியில் சிஸ்டம் அனாலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. டிகிரி அல்லது பிஜி படித்து வேலைக்கு செல்லும் பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஹரிஷ் ஸ்ரீவத்ஸ் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அங்காலேஸ்வரி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, பிடெக் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை எம்என்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர பணியில் உள்ள அருமையானவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. அங்காலேஸ்வரி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை படப்பிடிப்பு நிகழ்வுகள் பற்றி அறிய, கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. டோல் ஃப்ரீ நம்பர் 180030003700. என்னோட வாழ்க்கையில் நடந்த சில நிஜங்களை சொல்லி இந்த இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு நன்றி உணர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரு முறை உடம்பு சரியில்லாத நேரம் அவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிவிட்டு துணிக்கு ஆளே இல்லாமல் நாங்கள்லாம் அல்லாடிட்டு இருந்தோம். அப்போ அந்த வழியாக வந்த ஒரு நபர், எங்களுக்கு துளியும் அறிமுகமே இல்லாத ஒருவர், யாருன்னே எங்களுக்கு தெரியாது, கூடவே வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. பிளட் டெஸ்ட் எடுக்க போனால் அங்கேயும் வராரு, ஸ்கேன் எடுக்க போனால் அங்கேயும் வந்து எல்லா உதவியும் செய்கிறார். அப்புறம் எல்லாம் சரியாகி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த பில்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணும்போது பார்க்குறேன் 1-2 பில்ஸ் அவரே கட்டியிருக்காரு, எங்களுக்கு தெரியாமலேயே. யாராக இருக்கும் இவர், நண்பரும் இல்லையே, உறவினரும் இல்லையே அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா தெம்பா எழுந்திரிச்சு சொல்கிறாரு, அவன் என்கிட்ட படித்த பையன், 1994 பாஸ் அவுட்டு அப்படின்னு. சில ஸ்டூடெண்ட்டால் வியாதி வரும், இந்த ஸ்டூடெண்ட்டால் மருந்து வந்துருக்கு. என்னைக்கோ ஒரு ஆசிரியர் தனக்கு செஞ்ச உதவிக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு கைமாறு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களாக இருக்கிற இந்த நாட்டில் நன்றி இல்லை நீங்கள் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? நம்ம தாரணி அம்மா சொன்னாங்க, இந்த ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஆசிரியரை பற்றி யாராவது நினச்சிருக்கீங்களா, ஆசிரியரை போற்றி இருக்கீங்களா அப்படின்னு. என்னம்மா நீங்கள் நல்ல நியூஸ்லாம் பார்க்கவே மாட்டிங்களா? இதே கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் உள்ள குருசாமி பாளையங்கிற ஊரில் ஒரு தமிழ் ஆசிரியர், 9000 ரூபா சம்பளம் அவருக்கு, 2 மகள்களுக்கு திருமணத்தை முடிச்சுட்டு மொழி பிதுங்காத ஒரு குறையாக வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போது அவருக்கு அவர்கிட்டயே படித்து 4 மாணவர்கள் சேர்ந்து 2 அடுக்கு மாடி வீட்டையே கட்டி கொடுத்தாங்க. அதனால தான் அந்த ஊருக்கே குருசாமி பாளையம் அப்படின்னு பேர் வச்சாப்பார். குருவை சாமியாக நினைக்கிற ஒரு ஊர். அதில் இந்த ஊரை சேர்ந்த, கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு மாணவரும் ஒருவருங்கிறதுல நம்ம பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம். நானும் வாத்தியாராக இருந்திருக்கலாம். இப்படிலாம் வாரி வாரி கொடுக்குறாங்களே நம்மளோட கணவர்கள், இதுக்கு இந்த பெண்கள் சும்மா விட்டுடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா? வண்டி இஎம்ஐ கட்டணும், நாங்களும் வேலைக்கு போகிறோன்னு சொல்கிறதா இருக்கட்டும், வெயிட் அதிகமாக இருக்கீங்க கொஞ்சம் வாக்கிங் போங்கன்னு வற்புறுத்துறதா இருக்கட்டும், மாமியாருக்கு பிடிச்ச மசாலா தோசை செய்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் சேனலுக்காக எங்களோட சன் மியூசிக்கையே நாங்கள் விட்டு கொடுக்குறோமே பார்க்காம அதுவாக இருக்கட்டும், இப்படி மாங்குன்னு இழுத்து போட்டுட்டு வேலையை செய்கிற பாங்க கூட நன்றி உணர்ச்சி தான் இல்லையா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பெண்கள் இழுத்து போட்டுட்டு செய்வாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது கூட நம்ம யோசிக்க மாட்டோம். திடீர்னு ஒரு விஷயத்தில் எப்படி வேணாலும் நன்றியை தெரிவிப்போம். கண்ணீரா, புன்னகையா, ஏன் பிரார்த்தனையாக கூட நம்ம நன்றி சொல்வோம். அப்படி தானே அன்னைக்கு இருந்த எம்ஜிஆரில் ஆரம்பித்து இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் உடம்பு சரியில்லைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுற பிரார்த்தனை அவங்கள போய் சேருதுன்னா அது நன்றி உணர்ச்சின்னு ஒரு வெளிப்பாடு தான்.
ஆமாம், அவங்க பண்ணுற கலை சேவைக்கு நம்ம திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு நன்றி உணர்ச்சி தான் நம்மளோட பிரார்த்தனை. இன்னைக்கு 3 வயசில் தன்னோட மூட்டுக்கால் வலியை கூட பொருட்படுத்தாமல் தாத்தா தோல் மேலே தூக்கிக்கிட்டு இதுதாண்டா நம்ம குலசாமி அப்படின்னு காமிப்பார். அந்த தாத்தாவையும் மறக்காமல் குலசாமியும் மறக்காமல் அவரோட பேரை நம்ம குழந்தைங்களுக்கு வைக்கிற நன்றியுள்ள சமுதாயம் இன்னைக்கு இருக்கிற சமுதாயம். அப்படிதானே இங்கே எத்தனையோ ராகேஷ் லோகேஷ்னு மாடர்ன் பேர் இருந்தால் கூட நாராயணசாமி, நரேன், அருண் ஐயனார் போன்ற பேர்களும் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்குன்னா நன்றி உணர்ச்சி இருக்கு அப்படிங்கிற ஒரு அத்தாட்சி தானே. நீங்கள் எல்லாரும் நன்றி என்ற ஒரு சொல்லை வார்த்தையாக எதிர்பார்க்கிறீர்கள், சொல்ல போனால் வார்த்தைக்கு வார்த்தை எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் நாங்கள் வாழ்க்கையாகவே அதை வாழ்கிறோம். இவ்வளோ தூரம் பேசினாங்களே நம்ம தாரணி அம்மா, என்ன சொன்னாங்க? மரத்தை வெட்டுறாங்க, மணலை அள்ளுறாங்க அப்படின்னாங்க. நான் உங்களை நேரடியாக கேட்குறேன், இந்த கூட்டத்தில் ஒரு 1000க்கு மேலே பேருக்கு எல்லா பேரும் இருப்பீங்க. டெய்லி யார் மணல் அள்ளுறீங்க? டெய்லி எத்தனை பேர் மரத்தை வெட்டுறீங்க? தாராளமாக நீங்கள் சமீபத்தில் எத்தனை மரத்தை வெட்டியிருக்கீங்க? யாரோ ஒருத்தர் தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய பேராசை காரணமாக செய்கிற ஒரு விஷயத்த பொதுப்படையாக நீங்கள் பேச முடியாது, அதை நன்றி இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படி இன்னைக்கு இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்குமே நன்றி உணர்ச்சி இருக்கு, நன்றி பாராட்டும் சமுதாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க கொடுத்து வச்சவங்க பாருங்க, சின்ன உதவி பண்ணதுக்கு கல்யாண பத்திரிகையில் இவங்க பேர் போட்டிருக்கிறாங்க. வாழ்க்கையிலேயே சில பேருக்கு பத்திரிகையில் பேர் வந்ததுன்னா 2 பத்திரிகையில் வரும். கல்யாண பத்திரிகை 2 பத்திரிகையில் தான் சில பேர் பேரே இருக்கும். ஆனால் இன்னொருத்தர் வீட்டு கல்யாண பத்திரிகையில் இவங்க பேர் போட்டிருக்கிறாங்க. என்னென்னா அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக, அவரை வரவழைச்சதுக்காக அவர் நன்றி உணர்வோடு நடந்து கொண்டார் அப்படிங்கிற செய்தியை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக பேசினாங்க, அவங்களுக்கு நம்முடைய பாராட்டு. இப்போ திருமதி சௌமியா அவர்கள் சொன்னதுக்கெல்லாம் நன்றி மறந்து விட்டது என்ற எடுத்து சொல்வதற்காக நம்முடைய சன் தொலைக்காட்சி திரு சண்முகம் அவர்கள் இப்போது வாதாடுவதற்காக வருகிறார். குரலே தங்க குரல், நன்றியோடும் பரிவோடும். பணிவே இப்படி இருக்கு. ஏன்னா அவருக்கு இருக்கிற குரல் வளத்துக்கு அவர் எழுந்து நன்றி வணக்கம் சொன்னாலே சங்க இலக்கியத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும். இன்றைய சமூகம் நன்றி பாராட்டும் சமூகம் என கலகலப்பாய் பேசிய திருமதி சௌமியாவிற்கு பதிலளிக்க வருகிறார் திரு சண்முகம். அடுத்த வாரம் உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.